நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சுவாமி, எப்படிப்பா இருக்க? உன்னை காணும்னு 2 பேரும் எப்படி தவிச்சு போயிட்டோம் தெரியுமா? நான் நல்லா இருக்கேன்பா. ஆமா, நீ பல்லக்குல வந்து இறங்கினதும் நான் சுவாமிகள் தான் வந்திருக்காரோன்னு நினைச்சேன். சுவாமிகள் தான்ப்பா என்ன பல்லக்குல அனுப்பி வச்சார். அவர் எதுக்கு உன்னை பல்லக்குல அனுப்பி வச்சார்? அது நேக்கும் தெரியல. ஆனா அவர் கூட மடத்துல இருக்கிறச்ச பல விஷயங்கள் போதித்தார்ப்பா. மடத்தை பத்தியும் நிர்வாகத்தை பத்தியும் கூட சொல்லி தந்தார். அப்படியா? ஆமாப்பா. என்னாச்சுமா? புள்ளையாண்டா வந்திருக்கான், ஒரு வார்த்தை கூட அவங்கிட்ட பேச மாட்டேங்கிற. நாடி அறுது வாங்க சாப்பிடலாம். அம்மா இத பாருங்க, சுவாமிகள் நேக்கு தந்தார்மா. அவர் சிஷ்யர்கள் கூட கிடைக்காத பாக்கியம் நேக்கு கிடைச்சிருக்கு. என்ன சாப்பிட வாங்கன்னு கூப்பிடுறல்ல, போய் கையால மிண்டு வாங்கோ. சரி, நீ போய் கையால மிண்டு வா. என்ன மகா, என்ன ஆச்சு உனக்கு? அவனை காணோன்னு அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருந்த, இப்ப வந்திருக்கான், ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேங்கிற. அதெல்லாம் உங்களுக்கு புரியாது, நீங்க வாங்கோ. மகா, என்னாச்சு இவளுக்கு? மகா, எனக்கு மட்டும் பரிமாறின்னு இருக்க, சுவாமிநாதனுக்கும் பரிமாறு. நான் பரிமாறினாதான் அவன் சாப்பிடுவானா என்ன? இத்தனை நாள் மடத்துல எப்படி சாப்பிட்டானா? மகா, தேவையில்லாம ஏன் புள்ளையாண்டனை கோச்சுக்கிற? ஆச்சாரியார் எவ்வளவு பெரியவா, அவளே இவனை கூட வச்சுக்கணும்னு ஆசைப்படுறா. அதை நினைச்சு சந்தோஷப்படாம எதையோ நினைச்சு எதுக்கு புலமின்னு இருக்க? இதுல நீங்க தலையிடாதீங்க. பெத்த புள்ள எங்க எப்படி இருக்கணும்னு நேக்கு நன்னாவே தெரியும். சரி, இப்ப என்ன நடந்து போச்சு? நம்ம கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்காம மடத்துல தங்கிட்டான், அது ஒரு பெரிய குற்றமா? இப்படியே செல்லம் கொடுத்துட்டு இருந்தேன்னா எல்லாம் அவன் இஷ்டப்பட்டுதான் நடக்கும். அப்புறம் பெத்தவான நாம எதுக்கு இருக்கோம்? அம்மா, உங்க கோவம் நேக்கு புரியுதுமா. உங்களை விட்டு என்னால மட்டும் தனியா இருக்க முடியும்னு நினைக்கிறேளா? உங்களை பார்க்காம உங்ககிட்ட பேசாம நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு நேக்குதாம்மா தெரியும். உங்க கையால சாப்பிடணும்னு தவிச்சு போயிருந்தம்மா. அதான் ஆச்சாரியார் சுவாமி சொல்லி கூட நான் கிளம்பி வந்துட்டேன். என் மேல உங்களுக்கு கோவம் இருந்தா மன்னிச்சுடுங்கம்மா. இனிமேல் எது செஞ்சாலும் உங்க அனுமதியோட தாம்மா செய்வேன். அப்புறம் என்னம்மா, புள்ளையாண்டானே சொல்லிட்டானோ இல்லையோ, இப்ப சந்தோஷமா? இப்போ அது பரிமாற அவனுக்கு. ஏண்டா நன்னா சாப்பிடு. நான் இல்லாம என்ன சாப்பிட்டியோ, எப்படி சாப்பிட்டியோ. இந்தா. மகா, எப்படி இருக்க? பார்த்து எத்தனை நாள் ஆறுது? நான் நன்னா இருக்கேன் மாமி. ஆத்துல எல்லாரும் சேமமா இருக்காளா? அதை ஏண்டிமா கேக்குற? ஏன் மாமி, என்ன எடுத்து? என் புள்ளையாண்டானால ஆத்துல இருந்த நிம்மதியே போயிடுத்து. இந்த காலத்து புள்ளைங்க எல்லாம் எங்க பெத்தவா பேச்ச கேக்குறதுகள்? பகவான் மேல பாரத்தை போடுங்க, எல்லாம் சரியாயிடும். நோக்கு என்னடிமா, சுவாமிநாத மாதிரி புள்ள கிடைச்சதுக்கு நீ கொடுத்து வச்சிருக்கணும். என்ன பாரு, என் நேரமும் போராடிட்டு இருக்க. உன்கிட்ட அன்னைக்கே சொல்லணும்னு நினைச்சேன். சுவாமிநாதன் பல்லாக்குல வந்த காட்சி கண்கொள்ளா காட்சிடி. ஆச்சாரியருக்கு எவ்வளவு பிரியம் இருந்தா அவனை பல்லாக்குல அனுப்பி வச்சிருப்ப. மடத்துல ஆச்சாரியார் சுவாமியோட பழகிறத பார்த்தா தான் கூடவே வச்சுப்பார் போல இருக்கே. ஆமா மாமி, அவன் மேல உள்ள பிரியத்துல ஆச்சாரியார் 4 நாள் அவர் கூடவே வச்சுக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கார். ஆனா இப்பெல்லாம் அவன் மடத்துக்கு போறதில்ல, பழையபடி பள்ளிக்கு போக ஆரம்பிச்சுட்டான். சுவாமிகள் வேற காஞ்சிபுரம் போயிருக்காராமே. நீ என்ன சொல்ற? சுவாமிகள் ஊர்ல இல்லனாலும் அவன் எப்பவுமே மடத்துல தானே இருக்கான். என்ன மகா, நோக்கு தெரியாதா? இல்ல மாமி, அவன் தினமும் பள்ளிக்கு போயின்னு தான் இருக்கான். நீங்க வேற யாரையோ பார்த்துட்டு சொல்றேன்னு நினைக்கிறேன். இதோ பாருடிமா, நேக்கு ஒண்ணு பார்வையில கோளாறு இல்ல. நான் பார்த்தது உன் புள்ளையாண்டான் தான். இல்ல மாமி, அவன் போனா என்னாண்ட சொல்லிட்டு தான் போவான். ஆனா என்கிட்ட எதுவும் சொல்லலையே. நான் என்ன பொய்யா சொல்றேன்? ஆச்சாரியரோட சிஷ்ய பிள்ளைங்க மாதிரி அவனும் ஐக்கியமா இருந்தான். உண்மையாவா சொல்றேன்? சத்தியமா மகா, இதெல்லாம் உனக்கு தெரியணும்ல நினைச்சேன். உனக்கு சந்தேகம் இருந்தா ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வந்துற.
ஆனா அவனை அவ்வளவு ஆச்சாரமா பாக்கறச்சே நேக்கு உடம்பே செலுத்துடுத்து. 10 மாசம் சுமந்து பெத்த நீ அத பாக்கணும்டி. சரி மாமி, நாழியாருது, நான் வரேன். மகா, மகா, கணபதி, நான் மரத்துல இருந்து கொண்டு வந்த ருத்ராட்சத்தை பாத்தியா? இல்லடா, நான் பார்க்கல. எங்க வச்சேன்னு உனக்கு ஞாபகம் இல்லையா? அலமாரியில தான் வச்சேன், காணுமே. மா மா, நான் மரத்துல இருந்து கொண்டு வந்த ருத்ராட்சத்தை பார்த்தேலா? சொல்லுங்கம்மா. எங்க போறது? இங்கதான் எங்கேயாவது இருக்கும். மா, நான் நன்னா தேடி பார்த்துட்டேன், காணோம்மா. நான் பார்க்கலடா. கணபதி, அது எங்கேயாவது இருக்கான்னு தேடி பாரு. சரிம்மா. மா மா மா, மறந்து போய் எங்கேயாவது எடுத்து வச்சிருக்க போறேன், சத்த ஞாபகப்படுத்தி பாருங்கம்மா. ஏண்டா, இன்னைக்கு வேற வேலையே இல்லையா? ஒளிச்சு வச்சு விளையாட நான் என்ன குழந்தையா? இல்லம்மா, நேத்து உறங்கறச்ச நீங்க தான் ஆத்த சுத்தப்படுத்திட்டு இருந்தேன், அதான் தவறுதலா எங்கேயாவது எடுத்து வச்சிருப்பேலான்னு கேட்டேன். உனக்காக பால் சோறும் கொழுக்கட்டையும் செஞ்சு வச்சிருக்கேன். போய் உக்காரு, சாப்பிட எடுத்துட்டு வரேன். என்னடா பாக்குற? போ. என்னம்மா சமையல்லாம் தடபடலாம் இருக்கு? ஆத்துல எதுவும் விசேஷமா? விசேஷம்லாம் ஒண்ணும் இல்லடா, ஏதோ செய்யணும்னு தோணிடுத்து, அதான் செஞ்சேன். பிள்ளைங்களுக்கு எதை எப்போ கொடுக்கணும்னு பெத்தவாளுக்கு தானே தெரியும். சாப்பிடுங்கோ. அம்மா, நிஜமாவே அந்த ருத்ராட்சம் எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியாதா? டேய், ஏன் சும்மா அம்மா வண்ட கேள்வி கேட்டுட்டே இருக்க? பேசாம சாப்பிடு, தெரிஞ்சா சொல்ல மாட்டாளா? எனக்கு சோறு வேண்டாம். சுவாமி, நோக்கு பிடிக்கணும் தாண்டா நான் பால் சோறு செஞ்சேன். இன்னைக்கு என்னமோ எனக்கு பால் பிடிக்கல, அதுல ஏதோ உண்மை இல்லாத மாதிரி தெரியுது. நீ என்ன சொல்ற? நீக்கு ஒண்ணும் புரியலையே. நீங்க ஏன் இப்படி பண்றேன்னு எனக்கும் புரியல. நீ எதை பத்தி கேக்குற? எப்பவும் எனக்கு பிடிச்சதை செய்யற நீங்க இன்னைக்கு ஏன் எனக்கு பிடிக்காததை செய்றீள்? குழந்தைங்களுக்கு என்ன பிடிக்கும்னு சில நேரத்துல அவளுக்கே தெரியாது. மத்தவா சொல்றதையும் செய்யறதையும் வச்சு தனக்கு தேவையில்லாத மேல ஆசைப்பட்டா பெத்தவா செஞ்சு கொடுக்கணுமா என்ன? குழந்தைங்க உண்மையா எது மீது ஆசைப்படுதுன்னு சில சமயம் பெத்தவங்களுக்கே புரியறது இல்ல. பசிக்காத குழந்தைக்கு பால் கொடுத்தா மறுக்கிற உரிமை அந்த குழந்தைக்கு இல்லையா? இதோ பாருடா, நீ பெரிய ஞானிதான். உன் கூட பேசி என்னால ஜெயிக்க முடியாது. நீ இப்ப கேள்வி கேக்குறத நிறுத்திட்டு சாப்பிட போறியா இல்லையா? கேட்கறத நிறுத்த சொல்றீங்களா இல்ல போகிறத நிறுத்த சொல்றீங்களா? முடிவா நீ என்னதான் சொல்ல வர? பால் சோறை போடுங்க, உங்களுக்கு பிடிச்சதையே செய்யறேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். காணிக்க செலுத்தலான்னு வந்துட்டு இருந்தேன். நேக்கு மயக்கம் வந்ததுனால காணிக்க எங்கேயோ நான் தவற விட்டுட்டேன். நீங்க யாராவது பார்த்தா? எதுவும் பார்க்கலையே. முருகனுக்கு செலுத்துறதுக்காக கொண்டு வந்தேன். அம்மா, பகவானுக்காக சேர்த்து வச்ச நகை எங்கேயும் போகாது, இங்கேதான் இருக்கும், நன்னா தேடி பாருங்க. முருகா, உனக்காக கொண்டு வந்த காணிக்க உன்கிட்ட சேர்க்கிற வரைக்குமாவது என் உயிரை வச்சிருக்க கூடாதா? ஏன் இப்படி என்ன சோதிக்கிற? முருகா, முருகா, முருகா. தண்ணி, தண்ணி. தண்ணி அப்பா. முருகா, தண்ணி அப்பா. முருகா, தண்ணி வேணும்பா.
ஏன்பா இப்படி சோதிக்கிற முருகா? முருகா, எனக்கு கொஞ்சம் தண்ணி வேணும். முருகா, தண்ணி 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 தண்ணி. அப்பா முருகா, தண்ணி தாங்க. தண்ணி முருகா, தண்ணி தண்ணி இந்தாங்க பாட்டி. தண்ணி. நல்ல நேரத்துல தண்ணி கொடுத்து என் உயிரை காப்பாத்திட்ட. நீ நல்லா இருக்கணும் தம்பி. நேக்கு எதுக்கு பாட்டி நன்றி சொல்றேன்? ஆபத்துல இருக்கிறவாளுக்கு உதவி செய்ய தானே பகவான் நம்மளை படைச்சிருக்கார். உனக்கு நல்ல மனசுப்பா. ஆமா, உன் பேர் என்ன சாமி? சுவாமிநாதன் பாட்டி. சாமிநாதனா? என்ன விஷயமா பாட்டி இங்க வந்தேன்? அந்த முருகனுக்கு காணிக்க செலுத்துறதுக்கு தான் இந்த வழியா வந்தேன்ப்பா. மயக்கம் வந்ததுல கொண்டு வந்த காணிக்க எங்கேயோ தொலைஞ்சிருச்சுப்பா. பாட்டி வந்த வழியில நன்னா தேடி பார்த்தேலா? நல்லா தேடி பார்த்தப்பா, எங்கேயும் கிடைக்கலப்பா. கவலைப்படாதீங்க பாட்டி, பகவான் தன்னை உயிரா நினைச்சவாள என்னைக்கும் கைவிட மாட்டார். உங்க பையன் நல்லா தேடி பாருங்க பாட்டி. உங்களாண்டே வச்சுட்டு வெளியே எங்கேயோ தேடி போறேன். நன்னா பாருங்க பாட்டி. இல்லப்பா, நல்லா தேடி பார்த்துட்டேன். எனக்காக ஒரு தடவை தேடி பாருங்க பாட்டி. சரி. காணோம்பா. இன்னும் ஒரு தடவை தேடி பாருங்க பாட்டி. அதில் தேடி பாருங்க பாட்டி. அப்பா முருகா, என் காணிக்க கிடைச்சிருச்சுப்பா. உன்னை பார்க்கும்போது இல்லையேப்பா, இது என்ன மாயமா இருக்குப்பா. நான் சொன்னல பாட்டி, பகவான் தன்னை நம்புறவால எப்பவுமே கைவிட மாட்டார். புரிஞ்சிருச்சுப்பா, எனக்கு புரிஞ்சிருச்சுப்பா. சுவாமிநாதா, என்ன பண்ணிட்டு இருக்க? யார் இந்த பாட்டி? நீங்க தான் இவர் தோப்பனாரா? ஆமா, ஏன் கேக்குறேன்? உங்க புள்ளையாண்டா சாட்சாத் அந்த பகவானோட அவதாரம். இந்த மாதிரி புள்ள கிடைக்கிறதுக்கு நீங்க கொடுத்து வச்சிருக்கணும்பா. பாட்டி, ஏதேதோ சொல்லி குழப்பாது. ஏற்கனவே ஆத்துல குழம்பின்னு இருக்கும். டேய் வாடா. ஏனா அங்க என்ன பண்ணிட்டு இருக்கேன்? இதோ வந்துட்டே இருக்கேன். டேய் வாடா. முருகா, 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 என்ன சொன்னாலும் சரி, உங்க புள்ள கடவுள் அவதாரம் தான். நான் உன்னை பார்க்க வந்தேன், நீ என்ன பார்க்க வந்துட்டியப்பா. ஓ கருணையே கருணை பகவானே. முருகா, முருகா, ஈஸ்வரா, ஈஸ்வரா, ஆண்டவனே, பகவானே, முருகா. ஏனா சுவாமிநாதனை பார்த்து அந்த பாட்டி கும்பிட்டு இருந்தாளே, என்ன நடந்தது? அது ஒண்ணு இல்ல மகா. அந்த பாட்டி மயக்க வர மாதிரி தூண்ல சாஞ்சிட்டு இருந்திருக்கா. சுவாமிநாதன் தான் தண்ணி கொடுத்திருக்கான். அதான் அந்த பாட்டி நன்றி சொல்றா. அப்படியா? நான் என்னமோ ஏதோன்னு பயந்தே போயிட்டேன். சரி வாங்க, நான் சாப்பிடலாம். சுப்பு, ஏன் வந்ததுல இருந்து பதட்டமா இருக்கு? ஏதாவது பேச. அது வந்து உன் முகத்தை பார்த்தா ஏன் இப்படி இருக்கு, எதுக்காக இங்க வந்தேன்னு என்னால யூகிக்க முடியறதுடா. இல்ல, நீங்க நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. நான் என்ன நினைக்கிறேன்னு நோக்கு எப்படி தெரியும்? அது சரி சரி, உன் பிள்ளையாண்டா பல்லாக்குல வந்து இறங்குனதுல இருந்து நான் சொன்னது எந்த அளவுக்கு உண்மைன்னு நோக்கு புரிஞ்சிருக்குமே. இதுக்கு மேல நான் என்னத்தடா சொல்றது? ஆமா, நீங்க சொல்றது சரிதான். அத நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதுல நீ கஷ்டப்படுறதுக்கோ இல்ல சங்கடப்படுறதுக்கோ எதுவுமே இல்லடா. எல்லாம் நல்லதுக்கு தான். எதுனா நல்லது?
என் புள்ளையாண்டா வீட்டை விட்டு போறது நல்லதா? இல்லண்ணா, பெத்தவாளுக்கு தான் தெரியும் அந்த வலி என்னன்னு. அதுவும் மகாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா அவ எப்படி தாங்கிப்பான்னு என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. சுப்பு, இது பகவானோட விருப்பம்டா. காரணம் இல்லாமலா பகவான் இப்படி எல்லாம் செய்யறான்? நீங்க என்ன சொன்னாலும் என் மனசு சாந்தம் அடைய மாட்டேங்கிறது. குழந்தை இல்லாம போனா அதுல கிடைக்கிற வேதனையை விட அது காணாம போனா அதுல கிடைக்கிற வேதனை அதிகம். அந்த நிலைமையில தான் நாங்க இருக்கோம். சுப்பு, நீ எப்பவுமே உங்க ஆத்த பத்தியே யோசிச்சுட்டு இருக்க. மத்தவாளை பத்தி யோசிக்க மாட்டியா? பாரு, நோக்கு உடம்பு சரியில்லைன்னா வைத்தியர் எந்த நேரமானாலும் ஆத்துக்கு வரணும்னு நீ எதிர்பார்க்கிறல்ல? ஆமா, எதிர்பார்ப்பேன். அது போலதான் உன் பிள்ளையாண்டானை எதிர்பார்க்கிற கோடானு கோடி மக்களுக்காக அவன் உங்களை விட்டு பிரிஞ்சுதான் ஆகணும். அதுதான் எழுதப்பட்ட விதி. அவனை நிரந்தரமா எங்க கூட தங்க வைக்கிறதுக்கு எந்த வழியும் இல்லையா? பாரு சுப்பு, நோக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு தெரியல. இதுவே ஒரு விளக்கா இருந்தா ஆத்திலேயே வச்சுக்கலாம். ஆனா அந்த சூரிய பகவான இதுக்காக நீ பெருமைப்படணும்டா. அந்த மகாஸ்வரூபத்தை, பேரொழிய முதல்ல இந்த லோகத்துக்கு கண்டறிஞ்சு சொன்னது நான் தான் நினைக்கும் போது ஏதோ பெரிஷா சாதிச்ச மாதிரி தோன்றதுடா. அந்த புண்ணிய காரியத்தை நான் தான் செஞ்சேன்னு கர்வமா இப்ப எல்லார்கிட்டையும் போய் சொல்லணும்னு தோன்றது. நீ மனச போட்டு குழப்பிக்காத. எல்லா பாரத்தையும் அந்த பகவான் மேல போட்டுரு, அவன் பார்த்துப்பான். சரி, நான் கிளம்புறேன். நல்லதுப்பா. நான் ஏதாவது உங்களை தொந்தரவு பண்ணிருந்தேன்னா மன்னிச்சுக்கோங்க. போயிட்டு வாப்பா. ஈஸ்வரா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். தேஷாம் ஞானி நித்யயுக்த ஏகபக்திர் விசிஷ்யதே பிரியோகி ஞானினோ அசத்வம்ச மம பிரியகா. பகவானை சேவிக்கிறவாளை 4 வகையா பிரிக்கலாம். அர்த்தன், ஜிக்ஞாசு, அர்த்தாத்ரி, ஞானி. பகவானுக்கு யார்கிட்ட ரொம்ப பிரியம்னா ஞானி கிட்டதான். சுவாமி, அது ஏன்? ஞானிகள் ஏக பக்தி கொண்டவர்கள். அவளுக்கு எப்பவுமே தெய்வத்தோட தொடர்பு உண்டு. அது மற்றவாழ்கிட்ட இருக்கிறது இல்லை. சுவாமி, அந்த பரிபூர்ண ஞானத்தை அடைய நம்ம என்ன செய்ய வேண்டும்? இந்த உடல் இந்த உலகத்திலிருந்து எடுக்கப்பட்ட பொருள். அது நிரந்தரம் அல்ல. இந்த உடலின் தேவைகளையெல்லாம் கடந்து அந்த பரம்பொருளே சரணாகதி என்பதையே நோக்கமாக கொண்டிருப்பவனே ஞானியாகிறான். காவி உடையும் ருத்ராட்சமும் தான் நேற்று விலை உயர்ந்ததா தெரியுது சுவாமி. ஒரு பொருள் விலை உயர்ந்ததா இல்லையான்னு அதோட தோற்றத்தை வைத்து மட்டும் முடிவு பண்ண முடியுமா சுவாமி? ஈஸ்வரா, ஆம், உன் தம்பி ஒருவன் திண்டிவனத்தில் இருக்கானே, அவன் இங்க வந்திருக்கானா? சுவாமிநாதனா? ஆமாம். இல்லை, நான் வேணும்னா போய் கூட்டிட்டு வரவா? வேண்டியதில்லை. அவன் தன் மனசு நன்னா அடக்கி கட்டுப்படுத்திண்டு அதை அந்த ஆன்மாவோட நிலைநிறுத்தி அந்த ஆன்மாவே பரமகதியா நினைச்சுண்டு
சாமி தீர்த்தம் கொண்டு வரட்டுமா? அதிலேயே நிலைச்சுன்னு இருக்கான். அதனாலதான் அவன் பகவத் ஸ்வரூபத்தை அடையறான். சாமி 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 என்னாச்சு சாமி? சாமி சாமி என்னாச்சு? சாமி சாமி பாத்து பாருங்க. சாமி என்னாச்சு? சாமி என்னாச்சு? தீர்த்தம் கொண்டு வா. பரம சிவ சங்கரா